தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் உயிருண்ணிப்பத்திலிருந்து ஓர் பாடல். எச்சமறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன். அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே, செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான். நிச்சம் என நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே. எச்சம் அறிவேன் நான், எனக்கிருக்கின்றதை அறியேன். எச்சம் என்னென்ன பாக்கி இருக்கிறது, எனக்கு என்னென்ன குறை இருக்கிறது, நான் என்னென்ன அடைய வேண்டி இருக்கிறது, அதெல்லாம் நான் அறிவேன். என்னென்ன பயனை நான் பெற வேண்டும், அதையெல்லாம் நான் அறிவேன். எதையெல்லாம் நான் பெற வேண்டி இருக்கிறது, எந்த நிலையெல்லாம் நான் அடைய வேண்டி இருக்கிறது, எனக்கு என்னென்ன வேண்டும், எல்லாம் நான் அறிவேன். என் தேவை நான் அறிவேன், என் ஆசை நான் அறிவேன். அதை பெறுவதற்கான வழிகளையும் தேடுவேன். எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன். எனது குறைகளை நான் அறியேன். நான் ஓர் இலக்கு அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் அல்லவா, அதற்குரிய தகுதியை நான் பெற்றிருக்கிறேனா என்பதை அறியேன். எனக்கு இருக்கின்றதை நான் அறியேன். மிகப்பெரிய முக்தியினை, சிவகதி பரகதியினை நாம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அதற்குரிய பக்தி, சித்தி, சக்தி நம்மிடத்திலே இருக்க வேண்டும் அல்லவா. எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன். மிகப்பெரிய வாழ்வியல் நெறியினை திருவாசகம் உயிருண்ணிப்பத்து பாடல் சொல்லித் தருகிறது. யான் அடைய வேண்டியதற்குரிய தகுதியை நான் பெற வேண்டும். நான் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அதற்குரிய தகுதியை நான் பெற வேண்டும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்றது. எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன். எனது தகுதிகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அதற்குரிய தகுதிகளை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனதமுதே, எனதமுதே சிவபெருமானே, அனைத்து நோய்களை தீர்க்கின்ற மருந்தே, எனது மருந்தே. அச்சோ எங்கள் அரணே, எனக்கு அரணாக பாதுகாவலனாக இருப்பவனே. அறியேன், எனக்கு இருக்கின்றதை அறியேன். அச்சோ இது எப்படி, இப்படி இருப்பது அழகோ. எச்சம், எனக்கு தேவைகளை மட்டும் நான் அறிந்திருக்கிறேன், அதற்கு உரியவனாக என்னை ஆக்காது இருக்கிறேன். இது என்ன அச்சோ. அடுத்த வரி, செச்சை மலர்புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவான். திருப்பெருந்துறையிலே உரைகின்ற சிவபெருமான் செச்சை மலரணிந்திருக்கிறான். நிச்சம் என நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே. இந்த யானாகி நின்றானே முக்கியமான இரண்டு சொற்கள். யானாகி நின்றானே, சிவபெருமானைத்தான் நிச்சம் நித்தம் அவன்தான் எனக்கு எல்லாம் என்று இருந்து, நிச்சம் என நெஞ்சில் மன்னி நெஞ்சிலே வைத்திருந்தேன். சிவபெருமான் தான் பரகதி தருவார், முக்தி தருவார், சிவகதி தருவார், நன்னெறி தருவார். சிவநெறியினை தாராளமாக கருணாகரன் சிவநெறியினை
கருணையாக அடியேனுக்கு தருவான் என்று நிச்சம் என நெஞ்சில் மண்ணி இருந்தேன். யானாகி நின்றானே. யானாகி நிற்றல் என்றால் என்ன? நான் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த நானில், அந்த ஒரு உயிரில், அந்த உள்ளத்தில், அந்த உள்ளத்தை கோவிலாக கருதி அங்கே சிவபெருமான் அமர்ந்து அந்த உயிரிலே கலந்திருப்பது யானாகி நின்றானே. அப்போ மாணிக்க வாசகரிடத்திலே சிவபெருமான் அமர்ந்து, மாணிக்க வாசகர் உள்ளத்திலே சிவபெருமான் அமர்ந்து எப்படி இருந்தார்? யானாகி நின்றானே. மாணிக்க வாசகர் உருவிலே உள்ளே சிவபெருமான் மாணிக்க வாசகர் மனதிலே அமர்கின்றார். இதை திருவேசரவு என்ற தலைப்பிலே இருக்கிற பாடலிலே மாணிக்க வாசகர் அறிவுறுத்துகின்றார். எப்படி? நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இப்படி தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அதுதான் யானாகி நின்றானே. நானேயோ தவம் செய்தேன். நானா அவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கிறேன். சிவாய நம எனப் பெற்றேன். அதான் தேவார வரிகள் சொல்லும். உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நம எனப் பெற்றேன். அதாவது அந்த பாடல், தேவார பாடல், கருவாய் கிடந்து நின் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன். அதுவும் உனதருளால். அப்படித்தான் இங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன் அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். மாணிக்கவாசகர் திருவேசரவு தலைப்பிலே அந்த பதிகத்திலே இருக்கின்ற பாடல். அங்கே முதல் யானாகி நின்றானே. நிச்சம் என நெஞ்சில் மண்ணி இருந்தேன், நித்தமும் சிவபெருமானை நெஞ்சிலே போற்றி பாடிக்கொண்டிருந்தேன். யானாகி நின்றான். அந்த யானாகி நின்றான் என்பதைத்தான் திருவேசரவிலே சொல்லுகிறார். தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான், அடியேற்கு அருள் செய்தான். அப்படி தானே வந்து எனது உள்ளம் புகுந்ததன் காரணமாக யான் ஆகி நின்றான் இறைவன். மாணிக்க வாசகராகி நின்றான் இறைவன். அது அங்கே பொருளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி இறைவனை என்புருக ஊனாய் உயிராய் உணர்வாய் நினைத்து இறைவனை வணங்குகின்ற பொழுது, உள்ளம் கோவிலாகுகின்ற பொழுது, இறைவன் தானே வந்து அடியார்களின் நண்பர்களின் உள்ளத்திலே அமர்ந்து அருள் செய்வான் என்பதை நாம் இந்த பாடலில் இருந்து புரிந்து கொள்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன். நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றான். எச்சம் அறிவேன் நான். இது அன்பர்களுக்கு மாணிக்க வாசகர் சொல்கிறார். எச்சம் அறிவேன் நான், எனக்கு இருக்கின்றதை அறியேன். எச்சம் அறிவேன் நான் என்று இருக்கிற பொழுது எனக்கு இருக்கின்றதையும் நாம் அறிய வேண்டும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்றது. நாம் எதை அடைய வேண்டும் என்று பயணிக்கின்றோமோ அதனை அடைவதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை வாழ்வியல் நெறியாக இப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.